விஜய் வந்து கட்சி தொடங்குறப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கிட்டு தான் வந்து வீட்டில் ஓட்டு கேட்க போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலேயே சுடலாம். அல்வா வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் இவர் போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார், சும்மா சொல்கிறது தான், இந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்பு 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 டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு. தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது, இவங்க அந்த அழிச்ச ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழிச்ச ஆட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு தாயா போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பா ஆகுறது. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. ஏன் கமலஹாசனாச்சும் பகவதனாரு சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற, அது வேற. பக்கத்தில் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவனா? இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்ட்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் தான் அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிடும். எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக, வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி. நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிப்பை வச்சு அப்பா முகத்தை பார்க்குறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? எங்கள் தலைவர் புரட்சி தலைவர்னா அவர் மாதிரி ஒரு படத்தில் எவனாச்சும் அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர். அவர் படம் எடுத்தால் எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது. இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துகிட்டு தெருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் வந்திருக்கார் இல்லையா அரசியலுக்கு, அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க, தெருவில் போயிருக்காங்க. எல்லா படமாக விட்டுங்க. எங்கள் தலைவர் படம் அப்படி இல்லை. 52லேருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா வந்து சாட்சியை பிடித்தான்னா எல்லா பேரும் நாங்கள் அவராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியாது. நான் என்னமோ ரெட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தனா ஒரு மாஃபியா இருக்கு. அப்போ கூட குற்றச்சாட்டு நீங்கள் நாங்களாம் கொடுத்து சிவந்த கரங்கள், புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள், அம்மாவின் தொண்டர்கள், அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கிறதுல, நீங்க ஒன்றிலே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதோ ஒரு பொது வெளியிலையோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. என்ன ஒன்று, எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டிடுறோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்றபோது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கிறோம். நானே வந்துட்டேன், நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? கரெக்டா? நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கிறீங்க. நீங்க வெளியில வந்தது நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்களை விட வயதில் சிறுவன் தான். நான் ஒத்துக்கிட்டேன்.
நீங்கள் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் எந்த யாரு மூலம் வரணுமோ அதை வந்துட வேண்டும் தான் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று உங்கள் மூலமே இந்த தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.